வணக்கம் மக்களே. ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான். ஏன்னா பல கேள்விகள் இருந்தது. அர்ச்சனாக்கு பாராட்டு கிடைக்குமா, அர்ச்சனாக்கு இந்த வாரம் ரோஸ் பண்ணுவாரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. அர்ச்சனாக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கூட போன வாரம் கிடைக்கலையே, அதுக்கான நியாயத்தை கூட கமல் சார் வாங்கி கொடுக்கலன்ற மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளேயும் இருந்தது. நம்ம வச்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு வேற லெவல் கமல் சார் சப்போர்ட் பண்ணலான்னு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்கே பிக் பாஸ் வீடே அதிர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அர்ச்சனா எழுந்து நிற்கும் போது வர கைத்தட்டலும் விசிலும் பறக்க தான் பிக் பாஸ் வீடே அப்படியே அதிர்ச்சியில் இருந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனாக. குறிப்பாக தீஸ்வரி அப்படின்ற கேரக்டருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வேற லெவலுங்க. ஒரு தரமான சம்பவம் அந்த தீஸ்வரி கேரக்டரில் பண்ணி, ஸோ அந்த கேரக்டரை பற்றி பேசும்போது அங்கே அவ்வளோதான், கைத்தட்டலும் விசில்களும் பறக்கும் போது ஒரு பக்கம் வேற மாதிரி ஒரு ரியாக்ஷனாக இருந்திருக்கு அர்ச்சனா கிட்ட. இதில் குறிப்பாக நம்ம சொல்லி ஆகணும், போன வாரம் அடித்த அடி அர்ச்சனாக்கு வேற லெவலான ரோஸ்ட். இது வரைக்கும் அந்த மாதிரி ரோஸ்ட் வேறு யாருக்குமே கொடுக்கல கமல் சார் இந்த சீசன் 7ல். அந்த அளவுக்கு ரோஸ்ட் கொடுத்துட்டு ரொம்ப எமோஷனலாக டவுன் ஆகிட்டு அந்த பொண்ணு அதிலிருந்து 2 நாளுக்கு அப்புறம் அந்த தீஸ்வரி கேரக்டர் எடுத்து கம்பேக் கொடுத்தது வேற மாதிரிங்க. ஸோ அடிப்பட்ட சிங்கம் திரும்பி வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஒரு கம்பேக் பண்ணி தீஸ்வரியில் வச்சு செஞ்சாங்க பாருங்கள். எல்லாரையுமே கவர்ந்துட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஒரு பக்கம் பிக் பாஸ் டீம் அதை டெலிகாஸ்ட் பண்ணல, எபிசோடில் போடல, இதெல்லாம் பண்ணலனாலும் 24/7 வந்தது எல்லாமே பயங்கரமாக வைரல் ஆகி அர்ச்சனாக்கான ரெஸ்பான்ஸ் ஏறிக்கிட்டே போச்சு வேற மாதிரி. இதில் என்ன ஹைலைட்டுனா, திமிரு படத்தில் அந்த கேரக்டர் பண்ணாங்களே, ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டு கூட இந்த ரீச் கிடைச்சதா, இந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதா அந்த படத்தில் நான் கிடைச்சிருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அந்த ரோலை அர்ச்சனா எடுத்து பண்ணும்போது வேற லெவல் ரெஸ்பான்ஸ், இப்படியும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரசித்து பார்த்தாங்க. அதுக்கு அந்த ஆக்டர் அந்த ஒரிஜினல் ரோல் பண்ணாங்களே அவங்களே பாராட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் கேள்விப்படுறோம். அதெல்லாம் முழுக்க முழுக்க அர்ச்சனா கிடைக்க வேண்டிய பாராட்டுகள்ங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு. ஏன் பிக் பாஸ் வீட்டில் கமல் சாரே பாராட்டியிருக்காரு அர்ச்சனாவோட பர்ஃபார்மன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கணும். இதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடாத பாராட்டுலாம் இல்லை, கிடைக்க வேண்டிய பாராட்டு மிகவும் அவசியம் அப்படின்றது தான் உண்மை. இதில் ஹவுஸ்மேட்ஸு நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை, லாக்கே கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணுற, நீ எல்லாம் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்களா ஹவுஸ்மேட்ஸுக்கு. அவங்க வாயிலே தீஸ்வரின்றதை எல்லாரையுமே சொல்ல வச்சாங்களே, அதுதான் அர்ச்சனாவோட கெத்துன்னு நான் நினைக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ்மேட்ஸ் அர்ச்சனாவோட பேர் சொன்னாங்களே, அர்ச்சனா கிட்ட வரதுக்கே பயப்பட்டாங்களா அந்த கேரக்டரில், அதுதான் அர்ச்சனாவோட சக்ஸஸுங்க. இதுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா ஃபஸ்ட்டு சேவ்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிளாப்ஸும் சரி, சத்தமும் சரி, ஆடியன்ஸ் வேற லெவலாக தெருக்கி விட்டாங்க. இது வரைக்கும் அர்ச்சனாவுக்கு வராத கிளாப்ஸ் எல்லாம் இந்த வாரம் பயங்கரமாக இருந்திருக்கு. செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாப்ஸ்லாம் பார்த்து ஒரு பக்கம் பூர்ணிமா, மாயா அண்ட் நிக்சன்லாம் அப்படியே அதிர்ச்சியில் ஷாக் ஆகிட்டு ஸ்டன் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியூஸ் வருது. பட் கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா ஓட்டிங்கில் லீடிங் இருந்தாங்க அர்ச்சனா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அர்ச்சனா நாமினேஷன் வரும்போது ஒரு முறை கூட அர்ச்சனாவை சேவ் பண்ணவில்லை. யோசிச்சு பாருங்கள், அர்ச்சனா நாமினேஷன் வரும்போது அவங்க தான் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சேவ் ஒரு வாட்டி கூட அர்ச்சனா கிடைக்காது. எல்லா வாரமே என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக நாமினேஷன் எடுத்துகிட்டு போய் மொத்த பேர் எலிமினேட் பண்ணிடுவாங்க, மொத்த பேர் காலி பண்ணிடுவாங்க அப்படின்றதான் இருக்குமே தவிர, சேவிங் ஆர்டர் படி வரும்போது கூட ஒரு வாட்டி கூட அர்ச்சனா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேவ் பண்ணியே ஆகணுன்ற நிலைமை. சேவ் பண்ண உடனே வேற லெவலாக இருந்திருக்கு அர்ச்சனாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக டவுன், கமல் சார் அடிச்சு அடி, வீக்கெண்டில் இது அடி அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஏன் இன்றைக்கி லைவில் கூட நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வீட்டுக்கு போயிடுறேன், வெளியே போயிடுறேன், ரொம்ப இதுவாக இருக்குது, நான் யாரை நம்புறதுன்னு தெரியல, ஃபேமிலி கூட மிஸ் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் புலம்பிருந்தாங்க. கிட்டத்தட்ட லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே கூல் சுரேஷ் கூட அப்புறம் தினேஷ் கிட்டலாம் உட்காந்து புலம்பிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க. எனக்கு வேறு 7.5 சனி இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிலைமையில் ரொம்ப டவுனாக இருக்கிற பொண்ணுக்கு இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா ஒரு கான்ஃபிடென்ட்டு, இது வேற லெவல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அர்ச்சனாவை இதுக்கப்புறம் கேமில் விளையாட வைக்கும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அர்ச்சனா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மக்களே. ஸோ இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்களை ரெகனைசேஷன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அப்ளாஸ் பண்ணலைனாலும் சரி, ஆனால் உங்களை பார்த்துட்டு இருக்கவங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னலாம் மக்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்களோ அதை கொடுப்பாங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது இங்கே இல்லை, மக்களுக்கு தான் நீங்கள் யாருன்றதை ப்ரூவ் பண்ணணுன்றதை பல இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. மக்கள் அப்ரிசியேஷன் கொடுத்தா போதும் அப்படின்றத அர்ச்சனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றே மணிக்கெல்லாம் கூட அட்வைஸ் பண்ணும்போது மக்கள் பார்த்துப்பாங்க, நீ உன் வேலையை பாரு, நீ கரெக்டாக பண்ணி நீ எங்கெங்கே பண்ணுமோ அதை பண்ணு, மக்களுக்கு நீ என்டர்டைன்மெண்ட் கொடு, மக்கள் உனக்கு திரும்ப கொடுப்பாங்க அப்படின்றத சொன்னாங்க. அது கண்டிப்பாக மக்களுக்கு நீ என்ன பண்ணீங்களோ அது கரெக்டாக உங்களுக்கு திரும்ப வருதுன்னு நினைக்கிறேன். இதன் மூலியமாக அர்ச்சனாவோட கேம் பிளே வேற லெவலாக இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்டிங்காக அடுத்த லெவலுக்கு அர்ச்சனா கேம் விளையாட போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.